சங்கதிர் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது சங்கதிரின் இன்றைய முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலைகள் அதிரடியாக குறைப்பு, பொருட்களை வாங்குபவர்களுக்கு பரிசு அறிவிப்பு. மட்டக்களப்பில் மரண கிணறு, தொடர்ந்து கேட்ட அலறல் சத்தம், பெண் வழங்கிய திடுக்கிடும் தகவல். 2009 ஆண்டு இறுதி போராட்டத்திலே காணாமாக்கப்பட்டவருடைய எண்ணிக்கை சம்பந்தமாக 1,60,000 வரைக்கும் நபர்கள் காணாமாக்கப்பட்டிருந்த தமிழ் மக்களுடைய கருத்து. இலங்கை அரசினுடைய கருத்து 2,764 என்றது ஒரு வேடிக்கையான ஒரு விடயமாக இருக்கின்றது. ஈரான் கப்பலுக்கு அனுமதி வழங்காமைக்கு இதுவே காரணம், ஜனாதிபதி வெளியிட்ட அதிர்ச்சி தகவல். எரிபொருள் விலை தொடர்ந்தும் உயருமா, ஜனாதிபதி வெளியிட்ட முக்கிய தகவல். இன்றும் நாளையும் எரிபொருள் நிலையங்கள் மூடப்படுமா, வெளியான முக்கிய அறிவிப்பு. இறுதிக்கட்ட போர் குறித்த சர்வதேச விசாரணைக்கு இணங்க முடியாது, அரசாங்கம் திட்டவட்டம். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செங்கதிர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். இனி விரிவான செய்திகள். இலங்கை எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நடுநிலையில் இருந்து தவறிவிடக்கூடாது என்பதற்காகவே இலங்கை கடற்பரப்பிற்குள் ஈரானிய கப்பல்கள் நுழைய அனுமதிக்கப்படவில்லை என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்தார். அதன்படி மார்ச் 9 முதல் 13 வரை ஈரானிய போர்க்கப்பல்கள் இலங்கை கடற்பரப்பிற்குள் வருவதற்கு பிப்ரவரி 26 அனுமதி கோரப்பட்டது. எனினும் அதே தினத்தில் அமெரிக்காவும் தனது 2 கடற்படை போர் வானூர்திகளை மத்தள வானூர்தி நிலையத்திற்குள் நுழைய அனுமதிக்குமாறு கோரியதாக ஜனாதிபதி குறிப்பிட்டார். ஆனால் மத்திய கிழக்கில் பதற்றமான சூழல் நிலவுவதால் ஒரு நாட்டிற்கு மட்டும் அனுமதி வழங்கினால் அது மற்றொரு தரப்புக்கு ஆதரவாக தெரியும் என்றும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். இது சர்வதேச ரீதியில் இலங்கையின் நடுநிலைமையை பாதிக்கும் என்றும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். அத்துடன் ஈரானிய கப்பல்களையோ அல்லது அமெரிக்க போர் வானூர்திகளையோ அனுமதித்திருந்தால் வெளிநாட்டு ராணுவ மோதல்கள் கொழும்பு துறைமுகம் அல்லது மத்தள வானூர்தி நிலையம் வரை விரிவடைய வாய்ப்பு இருந்திருக்கும் என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டார். எனவே எந்தவொரு வெளிநாட்டு அழுத்தத்திற்கும் பணியாமல் நாட்டின் கௌரவம் மற்றும் நடுநிலையை பாதுகாப்பதற்காகவே இரு நாடுகளுக்கும் அனுமதி மறுக்கப்பட்டதாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்தார். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் போர்ச்சூழல் காரணமாக இலங்கையில் அத்தியாவசிய நுகர்வுப் பொருட்களின் விலைகள் மாற்றம் ஏற்பட்டுள்ளதாக அத்தியாவசிய உணவுப் பொருள் இறக்குமதியாளர் சங்கம் தெரிவித்துள்ளது. அத்தியாவசிய உணவுப் பொருள் இறக்குமதியாளர் சங்கத்தின் தலைவர் நிகால் செனவரத்ன இதனை தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கு போர் காரணமாக தற்போது சீனி மற்றும் பருப்பு ஆகியவற்றின் மொத்த விலை 1 கிலோகிராமுக்கு 2 முதல் 3 ரூபாய் வரை அதிகரித்துள்ளது. எவ்வாறாயினும் தற்போதைய நிலையில் உருளைக்கிழங்கு மற்றும் பெரிய வெங்காயம் ஆகியவற்றின் மொத்த விலையில் கிலோவிற்கு சுமார் 10 ரூபாய் குறைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தற்போது டின்மீன் இறக்குமதி முற்றாக நிறுத்தப்பட்டுள்ளதுடன் உள்நாட்டு டின்மீன் உற்பத்தியில் போதுமான அளவு கையிருப்பில் இல்லாததால் மீண்டும் டின்மீன் இறக்குமதிக்கு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை தற்போது சந்தையில் பொருட்களுக்கான தட்டுப்பாடு இல்லை என்றாலும் பொருட்களின் விலை ஏற்ற இறக்கத்துடனேயே காணப்படுகின்றது. இதனை கருத்தில் கொண்டு வியாபாரிகள் பொருட்களை பதுக்கி வைக்க முயற்சிக்கக்கூடாது என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். எனினும் பண்டிகை காலத்தில் இந்தியா, சீனா மற்றும் பாகிஸ்தான் போன்ற நாடுகளிலிருந்து அத்தியாவசிய உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்ய முடியும் என்றும் நிகால் செனவரத்ன தெரிவித்துள்ளார். பண்டிகை காலத்தில் 100 வகையான அத்தியாவசிய பொருட்களுக்கு தள்ளுபடி வழங்கப்பட்டுள்ளதாக வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். இதற்கமைய இலங்கை சதோச அரிசியை தற்போதைய சந்தை விலையை விட குறைந்த விலையில் கொள்வனவு செய்ய முடியும் என்றும் கூறியுள்ளார். அதன்படி வெள்ளை நாட்டரிசி 217 ரூபாவிற்கும், வெள்ளை பச்சை அரிசி 203 ரூபாவிற்கும், கோதுமை மா 254 ரூபாவிற்கும், நெத்தலி 1050 ரூபாவிற்கும், பருப்பு 264 ரூபாவிற்கும், வெங்காயம் 150 முதல் 160க்கு இடைப்பட்ட விலையில் கொள்வனவு செய்ய முடியும். எனினும் அனைத்து பொருட்களுக்கும் கொள்வனவு வரம்புகள் விதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் சதோசவில் 2500 ரூபாவிற்கும் அதிக மதிப்புள்ள பொருட்களை வாங்குபவர்களுக்கு பரிசுகள், கூப்பன் அட்டைகள் வழங்கும் முறை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச சந்தையில் எரிபொருளின் விலை $1 உயர்ந்தால் நாட்டின் சந்தையில் எரிபொருளின் விலை 2 ரூபாய் உயரும் என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். நாட்டின் எரிபொருள் தேவைகளில் 57% எண்ணெய் கூட்டுத்தாபனத்தாலும்
43% தனியார் துறையாலும் பூர்த்தி செய்யப்படுகின்றது. அதன்படி நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்படும் எரிபொருளுக்கான தற்போதைய விலையை தனியார் துறை கோரியுள்ளது. அதன்படி எரிபொருள் விலை குறித்து உடனடியாக ஒரு முடிவு எடுக்கப்பட வேண்டும் என்றும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். தற்போது இறக்குமதி செய்யப்படும் எண்ணெய்க்கு தற்போதைய விலை வழங்கப்படாவிட்டால் எரிபொருளை இறக்குமதி செய்ய மாட்டோம் என்று தனியார் துறையினர் அறிவித்துள்ளனர். எனவே அவர்களால் கட்டுப்பாட்டு விலையில் விற்க முடிந்தால் மட்டுமே அவர்கள் எரிபொருளை இறக்குமதி செய்வார்கள் என்பதால் எரிபொருள் விலைகள் குறித்து மிக விரைவாக செயற்பட வேண்டியுள்ளதாகவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். இன்றும் நாளையும் விநியோகஸ்தர்களுக்கு எரிபொருள் விநியோகிக்கும் பணிகள் தொடர்ச்சியாக நடைபெறும் என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. இன்றும் நாளையும் எரிபொருள் நிரப்பு நிலையங்களை மூடுவதற்கு எந்தவித தீர்மானமும் எடுக்கப்படவில்லை என அந்த கூட்டுத்தாபனத்தின் முகாமை பணிப்பாளர் மயூர நெத்திகுமாரகே தெரிவித்தார். ஆனால் சாதாரண நடைமுறைக்கு அமைவாக ஒவ்வொரு மாதமும் ஒரு சனிக்கிழமை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் மூடப்படுவது வழமையாகும். இதனை அடிப்படையாக கொண்டே சனிக்கிழமை கூட்டுத்தாபனம் மூடப்பட உள்ளதாக செய்திகள் பரவி வருவதாக அவர் சுட்டிக்காட்டினார். இருப்பினும் தற்போதுள்ள விசேட தேவை மற்றும் சனிக்கிழமை இரவு QR குறியீடு மீளமைக்கப்பட உள்ளதால் அன்றைய தினம் பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் திறந்திருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் தேவை ஏற்படின் ஞாயிற்றுக்கிழமையிலும் எரிபொருள் விநியோக நடவடிக்கைகளை முன்னெடுக்க முடியும் எனவும் அதில் எந்த பிரச்சினையும் இல்லை எனவும் மயூர நெத்திகுமாரகே தெரிவித்தார். மட்டக்களப்பில் கொத்தியாப்புளை பகுதியில் காணாமல் போனதாக தெரிவிக்கப்பட்ட பெண் கொக்கட்டிச்சோலை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட நெல்லிக்காடு வயல் பிரதேசத்தில் உள்ள கிணற்றில் உயிருக்கு போராடிய நிலையில் மீட்கப்பட்டுள்ளார். குறித்த பெண் நேற்று மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நேற்று காலை குறித்த பகுதியில் கடந்த சிலர் பால் பண்ணைக்கு செல்லும் போது பொது கிணற்றிலிருந்து அலறல் சத்தம் கேட்டு அதற்கு அருகில் சென்றனர். அப்போது பெண்ணொருவர் கழுத்தளவு நீரில் மூழ்கிய நிலையில் இருப்பது தெரியவந்துள்ளது. இது தொடர்பில் போலீசாருக்கு தகவல் வழங்கியதைத் தொடர்ந்து கொக்கட்டிச்சோலை போலீசார் சம்பந்தப்பட்ட இடத்திற்கு சென்று பெண்ணை மீட்டு வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளனர். மீட்கப்பட்ட பெண் அளித்த தகவலின் அடிப்படையில் அந்த கிணற்றில் இன்னொரு சடலமும் இருப்பது தெரியவந்துள்ளது. இதனையும் மீட்டு தற்போது பிரேத பரிசோதனைக்கு உட்படுத்தியுள்ளனர். எனினும் உயிருடன் மீட்கப்பட்ட பெண் தான் தனது குழந்தையுடன் செல்லும் போது கொத்தியாப்புளை பகுதியில் வைத்து கடத்தப்பட்டு கிணற்றில் வீசப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளார். அதன்போது குழந்தை வயல்வெளி பகுதியில் இருந்த நிலையில் அங்குள்ளவர்கள் குழந்தையை மீட்டுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பில் கொக்கட்டிச்சோலை போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் கிணற்றில் உள்ள மற்றொரு சடலம் இருந்துள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. அத்துடன் கடந்த மாதம் வெள்ளாவெளி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட 40 வட்டை பகுதியில் காணாமல் போன பெண்ணாக இருக்கலாம் என சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் குறித்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் தற்போது கொக்கட்டிச்சோலை போலீசாரால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இலங்கையில் 2009ஆம் ஆண்டு இடம்பெற்ற போர் தொடர்பில் சர்வதேச விசாரணைக்கு அரசாங்கம் இணங்காது அறிவிக்கப்பட்டுள்ளது. உள்நாட்டுப் போரின் இறுதிக்கட்டத்தின் போது சுமார் 2764 நபர்கள் காணாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ள போதிலும் அந்த தரவுகள் விவாதத்திற்குரியவை என நீதியமைச்சர் ஹர்சன நாணயக்கார தெரிவித்துள்ளார். பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராசமாணிக்கம் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார். போரின் போது காணாமல் போனோர் தொடர்பாக தற்போது அரசாங்கத்திடம் முறையான அல்லது துல்லியமான தரவுத்தளம் எதுவும் இல்லை. யுத்த காலத்தில் அரசாங்க படைகள் மற்றும் விடுதலை புலிகள் ஆகிய இரு தரப்பினருமே வலுக்கட்டாயமாக காணாமல் ஆக்கும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளனர். எனினும் இவ்வாறான செயல்களை தற்போதைய அரசாங்கம் ஒருபோதும் அங்கீகரிக்காது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். காணாமல் போனோர் விவகாரம் தொடர்பில் விசாரணை நடத்துவதற்கு எந்தவொரு சர்வதேச பொறிமுறையையும் பின்பற்றுவதற்கு அரசாங்கம் இணங்கவில்லை. உள்நாட்டு பொறிமுறைகள் மூலமே இதற்கான தீர்வுகள் எட்டப்பட வேண்டும் என்பதில் அரசாங்கம் உறுதியாக உள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நீதி வழங்குவதற்கும் உண்மையை கண்டறிவதற்கும் அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் செயற்படும் எனவும் நீதியமைச்சர் ஹர்சன நாணயக்கார உறுதியளித்துள்ளார். கௌரவ அமைச்சர் அவர்களே, இந்த விடயங்கள் சம்பந்தமாக நீங்கள் மிக நீண்ட பதிலொன்றை வழங்கியிருக்கிறீர்கள். சபாநாயகர் அவர்களும் எனக்கு ஒரு சில விடயங்களை இது சம்பந்தமாக சொல்றதுக்கு அனுமதிப்பார் நான் எதிர்பார்க்கின்றேன். கேள்விகள் நீண்ட பதில் 20 நிமிஷத்துக்கு மேலதிகமாக. கௌரவ அமைச்சர்களே, இந்த முதலாவது கேள்வி சம்பந்தமாக 2009ஆம் ஆண்டு இறுதி போராட்டத்திலே காணாமாக்கப்பட்டவருடைய எண்ணிக்கை சம்பந்தமாக தமிழ் மக்களுடைய கருத்தின்படி 1,00,000க்கும் அதிகமானவர்கள் 1,60,000 வரைக்கும் நபர்கள் காணாமாக்கப்பட்டிருந்தான் தமிழ் மக்களுடைய கருத்து. அதே போலதான் ஐநாவுடைய மற்ற சர்வதேச நிறுவனங்களுடைய கருத்து 60,000 70,000க்கும் அதிகமானது. ஆனால் இலங்கை அரசினுடைய கருத்து 2,764 என்றது ஒரு வேடிக்கையான ஒரு விடயமாக இருக்கின்றது. எல்லா விடயத்தையும் நான் குறிப்பிடவில்லை. அதே போலதான் செம்மணி அகழ்வு பணிகள் சம்பந்தமாக
அந்த கண்டெடுக்கப்பட்ட அந்த மனித எச்சங்களை நீங்கள் ஏன் சர்வதேச ரீதியான உங்களுக்கும் தெரியும், ஸ்காட்லாந்திலே, அயர்லாந்திலே, இங்கிலாந்திலே ஏற்கனவே 96ஆம் ஆண்டு 95ஆம் ஆண்டு அந்த அகழ்வு பணிகளிலே கண்டெடுக்கப்பட்ட அந்த எலும்புக்கூடுகள் இன்னும் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் இருக்கின்றது. ஆல் த கவர்மெண்ட் ஹஸ் டு டூ இஸ் give consent to do DNA testing on already exhumed skeletons. So what is the point of exhuming skeletons if you're not going to do anything about it? Then, Honorable Minister, I understand that the government can only have a position, but unfortunately your response, I appreciate your response, it was a very lengthy response. As a minister, you can only provide what the government is doing. But to the victim community, Honorable Minister, it will seem like lip service that this government is also providing, because in my question it's இத்துடன் செங்கதிரின் இன்றைய நாளுக்கான பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை எதிர்பாருங்கள்.